السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைഖுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான, அருவருக்கு தகுந்த, மார்க்கத்துக்கு முரணான எல்லா காரியங்களை விட்டும் அவனை தடுத்துவிடும் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய உதவியினால் நம்ம இப்பொழுது ஒரு உயர்ந்த ஒரு திக்ர் மஜ்லிஸிலே வீற்றிருக்கின்றோம். பெரியார்களுடைய தொடர்புள்ள சிஷ்டியா தரீகாவுடைய பெரியார்கள் நம்மிலிருந்து ஆரம்பித்து, அதாவது எங்களுடைய ஷேக் ஓமலூர் பாவா, பாவாஜி, ஆண்டி பாவா, பேரணாம்பேட்டை ஹஜரத், மதனி ஹஜரத், ரஷீத் அஹமது கங்கோஹி ரஹமத்துல்லா அலைஹி, இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹமத்துல்லா அலைஹி, நூர்மத் ஜஞ்சால் ரஹமத்துல்லா அலைஹி, இப்படியே ஒவ்வொரு ஷேகாக சென்று கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வரைக்கும் போய் சேரக்கூடிய கிட்டத்தட்ட 45 தலைமுறையில் உண்டான எல்லா ஷேகுமாருடைய தொடரும் இந்த மஜ்லிஸுக்கு உண்டு. அந்த பெரியாருடைய துஆவுடைய பரக்கத்தினால், இந்த வஜ்ஜுஹாத்தினால் இங்கு கொஞ்ச நேரம் நாம் திக்ரு செய்தாலும் அவர்களுடைய பரக்கத்தை அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு கிடைப்பான் என்பதோடு, அல்லாஹ் இந்த திருமண நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொடுப்பான். எந்த ஒரு குறையில்லாமல் நடத்தி விடுவான். இங்கூடி இந்த திருமண தம்பதிகள் வாழ்வதற்கு வழிவகைகளை அல்லாஹ் செய்து கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நமக்கு எல்லா விஷயங்களுக்கும் தலையாய ஒன்று தொழுகையாக இருக்கிறது. ஒரு மனிதனிடத்தில் தொழுகை இருந்தால் மற்ற நல்ல காரியங்கள் அனைத்துமே அவனை தேடி வந்துவிடும். தீய காரியங்கள் அவனை விட்டு தானாக விரண்டு ஓடிவிடும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு நம்முடைய கேள்வி. ஒரு தொழுகை என்பது நாம் தொழுகையை பிடித்திருப்பதை விட தொழுகை நம்மளை பிடிக்க வேண்டும். தொழுகை நம்மளை பிடித்து விட்டால் எந்த நேரம் என்று பார்க்காது, தொழுகை நேரம் வந்துவிட்டால் நம்மளை அறியாமலேயே அந்த தொழுகை நம்மளை தூண்டிக்கொண்டே இருக்கும். தொழுகை நேரமாகிவிட்டது, தொழுகை போகலையா, இன்னுமா உட்கார்ந்துருக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே உண்டாக்குவது மட்டுமல்ல, சில சமயங்களில் நம்மளை அறியாமல் படுத்திருந்தாலும் கூட யாரோ வந்து எழுப்பி தொழுகை போகலையா, எழுந்து தொழுகை போ என்பதாக நம்முடைய முதுகை தட்டி தொழுகைக்கு அனுப்பக்கூடிய
ஒரு பழக்கம் தொழுகை நம்மளே பிடித்து கொண்டால் அது ஏற்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எத்தனையோ பேர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி அறையும் தூங்கிட்டு இருப்பார்கள். யாரோ கதவை தட்டுவதை போட்டு தெரியும், வீருண்டு எழுந்திருப்பார். மணி 3 ஆயிட்டது, தொழுகை வந்துட்டது. யார் கதவை தட்டுறது கதவை திறந்து பார்த்தால் யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். வந்தவர் யார்? ஒன்று மலக்காக இருக்கலாம், அல்லது பெரியார்களுடைய தொலை இருப்பதனால் பெரியார்களாக இருக்கலாம். அதுதான் காரணம். பல தடவை நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் இதில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு உண்மையான தொழுகையாளிக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். ஆனால் இதனால்தான் நான் எழுந்தேன், இதனால்தான் நான் தொழிலாளே மாறினேன் என்ற உணர்வு நமக்கு வருவது கஷ்டம். நமக்கு தெரிவதில்லை அதை பற்றி. ஆனால் அல்லாஹ் நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துவான். தொழுகையில் ஆர்வமும் துடிப்பும் அது நம்முடைய தலையாய கடமை என்று நினைத்தால் வரும். இதை நம்முடைய பெரியார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பல தடவை பார்த்திருக்கின்றார்கள். ஒரு மனிதர் சாராயத்தை குடித்துவிட்டு போதையிலே படுத்திருந்தார். அங்கிருந்து ஒரு பெரியார் வந்தார். அவனை பார்த்தார். அவனுடைய வாயை கழுவி விட்டு, யா அல்லாஹ், இவருடைய வாயை கழுவி விட்டேன், இவருடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்தி தொழிலாளி ஆக்குடா அல்லாஹ் என்று துவா செய்தார். அடுத்த நேரத்தில் வாங்கு சத்தம் கேட்டவுடனேயே அந்த மனிதர் தன் அறியாமல் எழுந்து குதித்து சென்று உது செய்து தொழிலாளியாக மாறிவிட்டார். இது பெரியாருடைய ஒரு அமைப்பு அல்லாஹ் கொடுக்கின்றான். இது எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், நாம் தொழுகையாளியாக ஆக வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும், நல்லதான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே துடிப்பு ஆர்வம் இருந்தால் இது நடக்கும். இல்லைன்னா இல்லை. ஒரு மனிதர் ஒரு பெண்ணை பார்த்து பின்னாடி போய் கொண்டிருந்தார். அந்த பெண் கேட்கிறாள், ஏன் நீ பின்னாடி வருகின்றாய் என்று கேட்கிறாள். நீ ரொம்ப அழகாக இருக்கிற, உன்னை அடையணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாங்க. சரி, என்னுடைய அழகுகளை எதை பார்த்து நீ மயங்கின அப்படின்னு அந்த பெண்ணு கேட்டாங்க. உன் கண்ணை பார்த்து மயங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நான் சொல்கிற மாதிரி செய்ய என்னை நடந்துக்கலான்னு. ஏன் சொல்லு ஏமா சொல்லு, ஆசை ஆர்வம் துடிப்பு கேட்குறாரு. சொன்னாங்க, 40 நாளைக்கு இமாம் ஜமாத்தோடு தொழுது விட்டு அதற்கு பின்னால் என்னை அடைவதற்கு முயற்சி பண்ணு, நான் கிடைச்சிருவேன். அதே போல் அவருக்கு ஒரு மனசு ஒரு சபல புத்தி, எப்படி அடைஞ்சிடலாம் அப்படின்னு தொழுகையாலே மாறினார். அந்த நேரம் விடாமல் தொழுதார். இமாம் ஜமாத்தை தொழுதார், சுன்னத் நஃபில்லாம் பேணி தொழுதார். கொஞ்ச நாளைக்கு பின்னாடி யதார்த்தமாக அந்த பெண்ணை சந்திக்கக்கூடிய சூழல் பொழுது அந்த பெண் கேட்டால், எப்படி இருக்கின்றீர்கள் என்று இருக்கும் பொழுது, நீ அந்நிய பெண், உன்னை பார்க்கறது ஹராம், நான் கூடாது என்று சொல்கின்றார். அன்னைக்கு சொல்லிடுறே, அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு எனக்கு தொழுகை இல்லை, இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு தொழுகை கொடுத்து விட்டான், தொழுகை என்னை மாற்றி விட்டது என்று அந்த மனிதர் சொல்லினால் சொன்னால், இதுதான் உண்மையான தொழுகை. இந்த தொழுகைக்குத்தான் அல்லாஹ் நமக்காக வேண்டி வாழ்கின்றான். ஒரு மனிதனுடைய இஸ்லாத்துடைய அடிப்படை தூண் என்பது தொழுகையாகத்தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், மார்க்கத்தினுடைய உண்மையான தூண், நடு தூண் என்பது தொழுகையாக இருக்கிறது. ஒரு பில்டிங்கில் நடு தூண் இருந்தால் தான் அந்த பில்டிங் நிற்கும். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தில் முதலாளியான இந்த தொழுகை வந்துவிட்டால் அவனிடத்திலே மற்ற எல்லாமே தானாக வரும் என்பதற்கு அடையாளமாகத்தான் சொல்லுகின்றார்கள். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை மார்க்கத்தின் தூணாக இருக்கிறது. அவன் அகாமகா, யார் அந்த தூணை நிலைநாட்டி கீழே விழுகாமல் அதை உயர்த்தி பிடிக்கின்றாரோ, ஃபகத் அகாமத்தீன், அவர் மார்க்கத்தை நிலைநாட்டிவிட்டார். மார்க்கத்தில் தன்னை நடந்து வளர்த்து தயாராகிவிட்டார். மார்க்கத்தில் அவர் எந்த குறையும் செய்ய மாட்டார் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார். அவன் தரகா, யார் அது மார்க்கத்தை விட்டுவிட்டாரோ, அந்த தொழுகையை விட்டுவிட்டாரோ, ஃபகத் தரக்க தீன், மார்க்கத்தையே விட்டுவிட்டார், மார்க்கத்தை விட்டு வெளியாகிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. சொன்னால் உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய உயர்வு தொழுகி கொண்டு தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கின்றார்கள்,
மா பைனல் மூமினி வல் காஃபிரி அஸ்ஸலாத், மூமினுக்கும் காஃபிருக்கும் மத்தியில் பிரித்து காட்டக்கூடிய ஒன்றுக்கு சொன்னால் இது தொழுகையாகத்தான் இருக்கிறது. ஒரு மனிதன் தொழுகையாளி ஆகிவிட்டால் அவனை பார்க்கும் பொழுதே ஒரு விதமான பிரகாசம் அவனுடைய முகத்திலே தெரியும், நல்லவருடைய அடையாளம் முகத்திலே தெரியும். அவன் தாடி வைத்திருக்கிறான், தாடி வைத்திருக்கவில்லை, அது இரண்டாவது பட்சம். ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருந்தால் அவனை பார்த்தவுடனே தெரியும் இவர் ஒரு மூமின், இவர் ஒரு தொழுகையாளி என்பதை அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்துருவான். அது நல்லவராக இருந்தால் தான், இல்லை கிடைக்காது. அதனால் காஃபிருக்கும் மூமின் மத்தியை பிரித்து காட்டக்கூடிய ஒன்றுக்கு வேணால் இது தொழுகை ஒன்று தான் இருக்குது. வேறு எது நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்குறோம், ஹஜ் செய்கிறோம், இவைகளெல்லாம் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போய் சேர்க்காது. இவைகளை செய்தால் தான் அவை கொண்டு போய் சேர்க்க முடியும். தொழுகை தான் அவசியம். அந்த தொழுகையாளியாக மாறுவதற்காக வேண்டித்தான் இந்த திக்ருல் மஜ்லிஸ், நல்லவுடைய தொடர்பு ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த மஜ்லிஸ். அது தொழுகை இல்லைன்னு சொன்னால் இங்கேருந்து உட்கார்றதுக்கு அர்த்தமே இல்லை. நாம் திக்ரு செய்கிறோம், ஆனால் அவங்க செய்ய நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதல்ல. ஆனால் ஒன்று, நாம் இதில் உட்காருவது மூலமாக எனக்கு மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்ற நோக்கத்தில் உட்கார்ந்தால் அது கிடைக்கும், இல்லை கிடைக்காது. ஒரு மனிதர் ஒரு பெரிய வலியுள்ளா இறைநேசர், அவர் சொல்கிறாரு ஒரு மனிதர் போயிட்டே இருந்தார், ஒரு பெண்மணி முன்னால் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அது கேட்குறாரு, உன்னை பார்த்து எனக்கு அழகாக பிடிச்சிருக்காங்க. எந்த பிடிச்சிருக்கு? உன் கண்ணு பிடிச்சி. நேராக அந்த அம்மா வீட்டுக்கு போச்சு. யாழ்லா, அந்நிய ஒரு மனிதன் பார்த்த கண் எனக்கு தேவையில்லை என்று கண் அப்படியே நோண்டி ஒரு தட்டில் வச்சு கொடுத்து விடுச்சு. நீ கண்ணை கேட்ட, கண்ணை பார்த்து அழகு சொன்ன, அந்த கண்ணை கொடுத்துட்டு அவர் பார்த்து அரண்டு போய் பயந்து போய், இப்படியும் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா, தன்னுடைய அவயங்களை யாரும் பார்க்கக்கூடாது என்று இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய கண்ணை பார்த்து விட்டால் என்பதற்காக வேண்டி அதை கழட்டி கொடுத்துட்டா சொன்னால் பாருங்கள். அன்றைய ஜுபைதா ரலியல்லாஹு தஆலா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி, அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது ஒரு அடிமை வீட்டு வேலைக்காரன் அவனுக்கு முன்னாடி கூட தன்னுடைய பார்வை படக்கூடாது என்று வாதக்கூடியவர்கள் ஒரு தடவை நடந்து போனார்கள். அவன் பார்த்து விட்டான். கேட்டு விட்டாங்க, நீ எதராக பார்த்தேன்? உங்கள் முடியை பார்த்தேன். உடனே முடியை அந்த அறுத்து கிழித்து போட்டான். அந்நிய ஒரு ஆண் பார்த்த முடி எனக்கு இருக்கக்கூடாது, தூக்கி போட்டான். அந்த அளவுக்கு தொழுகை மனிதனை தூய்மைப்படுத்திவிடும், உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அந்த இதற்காக வேண்டித்தான் இப்பொழுது நாம் எல்லாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். அந்த தொழுகை நம்மிடத்தில் வந்துவிட்டால் எல்லாமே நமக்கு வருவதற்கு அல்லாஹ் நல்ல உதவி செய்வான் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். ஒரு மனிதர் சீர்திருத்தவாதி, இறைநேசர், இப்படியே போய்கொண்டிருக்கிறார். அவர் யாரை பார்த்தாலும் இவரை தொழுகையாளி ஆக்க முடியாதா என்ற கவலை அவருக்கு உள்ளத்திலே எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு வழியாக போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒரு போர்டு தொங்குகிறது. என்னுடைய கட்டணம் 100 ரூபாய், நீங்கள் எப்படி சொல்கின்றீர்களோ அப்படி நான் நடந்து கொள்வேன் என்று அது எழுதிருச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அந்த பெண் விபச்சாரியான பெண்மணி 100 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு என்னவோ சோம்பத்துக்கலாம் என்ற அடிப்படையில் அது எழுதிருக்குது. இந்த பெரியவர் பார்க்கின்றார், வேறு கண்ணொருத்தர் பார்க்கின்றார். என்ன, 100 ரூபாய் கொடுத்தால் நீங்கள் சொல்வதால் நடப்பேன் என்றால் இவர் விளங்கி கொண்டால் நாம் சொல்வதை போல நடப்பால் என்று நினைவு கொண்டு உள்ளே போகின்றார். 100 ரூபாயை கையில் கொடுத்தார். கொடுத்துனாரு, நான் சொல்கிறமா நடப்பியா? நடப்பேன். சரி, ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வா அப்படின்னாங்க. தண்ணியை கொண்டு வந்தாங்க. தண்ணியை கொண்டு வந்தோடனே கையால் கழுவினாங்க. கழுவுறதுக்கு பின்னாடி, எனக்கு பின்னாடி நீ ஒன்றாது நான் தொழுகிற மாதிரி நீ தொழுகணும்னு சொன்னாங்க. தொழுதுக்கு பின்னாடி அந்த சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த பெண்மணியை ஹிதாயத்துடைய வாசல் வரை கொண்டு வந்துட்டேன். உள்ளே கொண்டு போகிறது உன்னுடைய வேலை, என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு, என்னுடைய முயற்சி முடிஞ்சிருச்சு. நீ உள்ளே கொண்டு போகிறது உன்னுடைய கையில் உள்ளது. என்னுடைய முயற்சி இதுதான், அதை பூர்த்தி செய்வது உங்கள் இருக்குது. அதனால் நீ என்ன செய்வீ எனக்கு தெரியாது,
இந்த பெண்மணியை கொண்டு வருவதற்கு, உன்னை பாலை கொண்டு வருவதற்கு என்னால் முடிந்த முயற்சி இல்லாத செஞ்சுட்டேன், என்னால் முடிஞ்ச முயற்சி செஞ்சுட்டேன். ஆமாம், அதனால் அந்த பெண்ணை உள்ளே கொண்டு போவியோ இல்லையோ எனக்கு தெரியாது, என் கடைப்பிடிச்சி நாளைக்கு கேட்க மாட்டேன், இந்த பெண் தொழிலாளி ஆனாலா இல்லைன்னு கேட்க மாட்டேன் சொல்லி முடிச்சு வெளியே வந்தாங்க. அந்த பெண்மணி அவரை சொல்லிது, இனிமேல் நான் தொழிலாளி ஆயிடுறேன், இனிமேல் இந்த 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 விபச்சாரமான தொழிலை விட்டுறேன் அப்படின்ட்டு அந்த பெண்மணி உளமாற உணர்ந்து மாறி சொன்னால் இந்த தொழுகை எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது சந்தேகம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறாருன்னா, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்திங்கிறான், தொழுகை கொண்டு உடைய குடும்பத்தை ஏவுங்கள்ங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம முதல்ல தொழிலாளர் இருக்கணும்னு அர்த்தம். நம்ம தொழிலாளர் இருந்தால்தான் நம்மளை பிள்ளைகளை ஏவ முடியும், நம்ம குடும்பத்தை ஏவ முடியும், சொந்தக்கார சொல்ல முடியும். நான் தொழுதுட்டு போய் அம்மா தொழுமா அப்படி சொன்னால் அவன் மாறுவான். இந்த ஆயத்து இறங்கின உடனேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் போய் அம்மா தொழுகை டைமை தொழுகுமான்னு கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, என் அருமை தந்தையே, நீங்கள் எப்பொழுது தொழுகையை கடமையாக்கினீங்களோ அன்றிலிருந்து விடாமல் தொழுகிட்டே இருக்கிறேன்னு, என்னை எப்படி தொழுகுபடி ஏவு சொல்கிறீங்களே என்னன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஆயத்திருக்கிறாமா, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, உன்னுடைய குடும்பத்தாரே தொழுகை கொண்டு ஏவுங்கள்னு சொல்லியிருக்கிறான். இங்கே வந்து அல்லாஹ் எப்படி சொல்லலை, உன் குடும்பத்தில் தொழிலாளி இருந்தால் அவங்களை விட்டுருங்க, மற்றவங்களை ஏவுங்கன்னு சொல்லலை, பொதுவாக அல்லாஹ் சொல்லியிருக்காமா. அதனால் நான் தொழுமான்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சொல்வதன் காரணமாக எனக்கு நன்மை கிடைக்குது. நீ ஏற்கனவே தொழிலாளி தான் இல்லை சொல்லலை, நான் இப்படி சொல்வதன் காரணமாக எனக்கு அல்லாஹ்வுடைய பொறுத்தவரை நன்மை கிடைக்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பொறுத்து அல்லாஹ் என்ன செய்யலாம், என்னுடைய ரிசுக்குடைய பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். நான் நர்சுக்கும் வல்ல ஆக்குமதில் தக்குவா லா நஸ்அலுக்கு ரிசுக்கா, ரிசுக்கு ஒன்று கேட்க மாட்டேன், நீ குடும்பத்தை கொண்டு தொழிலை கொண்டு ஏவு, ரிசுக்கு கூடுதல் ரிசுக்கு தேடிக்க சொல்ல மாட்டேன், நான் கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்கிறேன். யார் பார்த்து சொல்கிறான்? யார் தொழுகைக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தார்களை ஏவினார்களோ, குடும்பம்னா என்ன? குடும்பம் மனைவி மக்கள் மட்டும் குடும்பம் இல்லை, சொந்த பந்தங்களும் குடும்பம் தான். அதையும் தாண்டி தன்னுடைய தெருவுள்ளவங்களும் குடும்பம் தான். அதையும் தாண்டி அவனுடைய மகல்லவாசி குடும்பத்தை அந்த குடும்பம் தான், எல்லாமே குடும்பம் தான். யாராருக்கெல்லாம் நான் சொல்லிவிட்டோமோ, யாருக்கெல்லாம் சொல்லவில்லையோ, சொல்லாதவர்களுக்கும் சொல்வது நம்ம கடமை. அப்போ சில கேட்டாங்க, அதில் என் மனைவி சொல்லி சொல்லி பார்த்தேன் தொழுவே மாட்டேங்கிறான், எனக்கு கோபமாக வருது, அடித்து போலமான்னு வருது மாட்டாரு. இல்லை, அடிக்கக்கூடாது, சொல்கிறதே உனக்கு கடமை, நிறைவேற்றக்கூடாது அந்த அம்மாவுடைய. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 37 சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் கேட்கலை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 சொன்னாங்க, ஆனால் அவங்க தயாராகலை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, சொல்வது தான் உனக்கு கடமை, அவருடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துறது அவங்களுடைய வேலை, நம்ம கையில் இல்லை, எதுவுமே இல்லை. சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதேன். இன்றைக்கா நாளைக்கு சேர்ப்பாங்க, நாளைக்கு கேட்டுருவாங்க, என்னைக்கா கேட்டுருவாங்க. ஆனால் சொல்வதை நிறுத்தக்கூடாது. ஆனால் ஒரு மனைவி தொழுகையால் இல்லை என்று சொன்னால் அவளை ஓரம் கட்டக்கூடாது. ஏண்டா, மார்க்கம் என்பதனுடைய அனுசரணை என்னடாக்க, உன் மனைவி உன்னுடைய பணிவிடை செய்வதற்குண்டான எல்லா ஆயுதம் செய்கின்றாளா? செய்கிறான். தொழு மட்டும் இல்லை, இப்போ நீ மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறது அல்லாட்ட கேட்கணும், யாரெல்லாம் என் மனைவி தொழிலாக்கு அல்லாட்ட கேட்கலாம், சொல்லலாம், அன்பாக சொல்லலாம்மா தொழுமான்னு சொல்லலாம். ஏங்க வேலையை பாருங்கள், எனக்கு தொழுவ தெரியாது, பிள்ளைகளாக இருக்குது, எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசாமல் அமைதியாக இருந்துங்க, அப்புறம் திரும்பி சொல்லுங்கள், தொழுமான்னு சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க. என்னென்ன அந்த மனுஷன் சொல்ல கேட்க மாட்டார், அப்போ எவ்வளோ வேலை இருக்குது கேட்க மாட்டாரு. அப்படியே அந்த மாதிரி சிந்திச்சு கடைசி நாளைக்கு அந்த அம்மா தொழிலாளியாக மாற்றுவதற்குண்டான காரணங்களை அல்லாஹ் உண்டாக்கி கொடுத்துருவான். அதுக்காக வேண்டியது தொழுங்கன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே சொல்ல கல்வி. அல்லாஹ் நம்மளை கபல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. தொழிலாளியாக உண்மையிலேயே நம்ம இருக்கிறதுக்கு பெரிய விஷயம், சாதாரண விஷயங்களா இல்லை. ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தினுடைய அடையாளமே தொழுகை தான். தொழுகை சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக போயிடும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரையாவது ஒரு பதவியில்
கொண்டு வரணும், பதவி கொடுக்கணும்னு நினச்சாக்க முதல்ல அவர் தொழுகையாளியான்னு பார்ப்பாங்க. அந்த தொழுகிறான்னு பார்ப்பாங்க. தொழுகிறாருனாக்க அந்த பொறுப்பை சரியாக செய்வான்னு அர்த்தம். இப்போ ஜமாத்துக்கு காம சொல்லப்பட்டுச்சு. இப்போ இவர் சில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டே தொழுவே வந்தானாக்க ஒரு காலத்து போயிடும். இப்போ என்ன செய்யணும்? முதல்ல தொழுகணும், அப்புறம் அந்த வேலையை பார்க்கணும். இந்த ஒழுங்கு தொழுகாமட்டாண்டாக்க இவர் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யவில்லை என்பது அர்த்தம். ஒரு மனிதரை முறையத்தை பார்த்தாங்க, போய் வீட்டில் தகவல்ட்டாங்க, ஏமா உங்கள் மகன் தொழுவல்ல அப்படின்னாக்க அவர் இரவு ஊரா நின்று தொழுதுகிட்டே இருந்தார், அப்படியே அசந்துட்டார், சுபுத்துல போகலைன்னாரு. அப்போ சொன்னாங்களாம், அவர் இரவு ஊரா நின்று தொழுவதை விட சுபுகு தொழுகை இமாம் ஜமாத்தில் தொழுவது மேலானது அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு அதிசயம் வந்திருக்குது, யார் இமாம் ஜமாத்தோடு இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகை இமாம் தான் தொழுகிறாங்களோ அவர் இரவு பூரா நின்று வணங்கிய நன்மையை அவர் கொடுக்க போகிறோம். அந்த உண்மை. இரவு பூரா நின்று தொழுதா என்ன நன்மை அடைக்குமோ அந்த நன்மை யாருக்கு கொடுக்கப்படும்? இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுதாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னாக்க, இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் நல்லவர்கள் தான் நிறைவேற்றுவார்கள். சோம்பேறித்தனமாக உள்ளவங்க, பொய் சொல்லக்கூடியவங்க, சோம்பேறி அதாவது முனாஃபிக்கர்கள் வரவே மாட்டார்கள் தொழுகைக்கு. ஆமாம் வீட்டில் தொழுதுக்குருவான், இப்போ என்ன அவசரம் அப்படின்ட்டு தொழுகையில் அசால்ட்டாக இருந்துருவாங்க. அதனால் இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் யார் இமாம் ஜமாத்தில் தொழுகிறார்களோ அவர்கள் இரவு ஊரா நின்று வணங்கி நன்மையே அல்லாஹ் குடிக்க சொன்னால், இப்போ நம்ம சொல்லுங்கள், தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அப்படியே வீட்டில் ஃபஜ்ர் சொல் படுத்தா சிறந்ததா? இல்லை. பள்ளிவாசல் போய் இமாம் ஜமாத்தில் தொழுகணும். நம்முடைய தரீகாவுடைய அமைப்பு என்னண்டாக்க, இமாம் ஜமாத்தோடு யார் தொழுகிறாங்களோ அவங்க தான் தரீகாவில் இருக்க முடியும். யார் இமாம் தான் தொழுகலையோ, பக்கத்து வீடாக்குது, பெரிய செய்கிறாங்க, பெரிய சித்தாக்குறாங்க, பள்ளியாசுக்கு வர்றதில்லை அப்படின்னாக்க அவர் செய்க இல்லை. இது நம்மளுடைய சிஸ்தியாவுடைய தரீகாவில் சொல்லப்பட்ட விஷயம். ஆனி பாபா எப்படி வாங்க, எப்போதுமே 5 நேர தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு தக்பீர் தல்மாவோடு முதல் ரக்காத் தொழுவாங்க. அதே மாதிரி பாபாஜி செய்வாங்க. அதே மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஷேகா இருக்க முடியும், உண்மையான தரீக்காவில் இருக்க முடியும். அதனால் தரீக்கா என்பது ஷரியத்துக்கு அடுத்த ஸ்தானம் தான். ஷரியத்தை முழுமையாக பேணக்கூடியவர்களுக்குத்தான் தரீக்காவில் அமல் செய்ய முடியும். ஷரியத்தில் சரியாக யார் இல்லை அப்படின்னாக்க, நான் ஒருத்தர் போனேன், அதை பார்த்தேன், அவர் நிறைய ஓதி பார்த்தாரு, நிறையா தொழுதார், சுபுக்கு எந்திரிக்கலை. நான் போய் ஏங்க அவர் தொழுக வரல, அவன் பெரியாருங்க, அவர் பெரிய மனுஷங்க, அவர் அங்கே காபத்தில் தொழுவார், அங்கே தொழுவார், இப்படி தொழுவார், பெரிய நாதா அவண்டார். உடனே நான் எவன்டா சொல்லணும்னு கேட்டாங்க, சந்த போட்டு கேட்டேன், எவன்டா அவன் சொல்லுது சுபு தொழில் பல்லாசம் வரலான்னு காதல் சொல்லுறது யார் சொல்லுது அப்படின்னு சொன்னேன். கப்டிப்புள்ள அணை போயிட்டாங்க. கூப்பிட்றான் அவனை வந்தார், என்னங்க இப்படி யார்டார்? இல்லை நான் தான் அசந்துறேன். ஏன் தப்புத்தேன் சொல்லுங்க உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? அது இவர் காப்பத்தில் போய் தொழுகிறாரு, அங்கே போய் தொழுவார். வந்தாரு. நான் சொல்கிறது என்னன்னாக்க, தரீக்காவில் ஷேகமாக 2 வகை இருக்கிறாங்க. ஒருத்தர் மஜ்தூபு ஹாலத்து, தன் நிலை மறந்தவர்கள் இருக்குதான் செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் பள்ளியாசம் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? தொழுகுனாக்க இல்லை, தொழுகுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் அவர்களை ஏதோ ஒன்று தடுக்கிறது. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், கங்குகையில் ஊருக்கு போயிருந்தேன். அதில் ரஷீத் கங்குகையினுடைய பேரப்புள்ள ஒருத்தர் மஜ்தூபி ஹாலத்து, ஜதுபிலே இருப்பார், எப்போதும் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டே இருப்பார். ஆனால் அதில் ரஷீத் கங்குகை ரஹ்மத்துல்லாஹுடைய மஸாருக்கு உள்ளேயே உட்காந்துருப்பார், வெளியே வரவே மாட்டார். அவருடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார், ஆலிம்ஷா முகமது அப்துல் ஹக்கீம் நன்னுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வெளியே உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட போனால் சொல்கிறாரு, அவர்கிட்ட போய் மார்க்க சட்டத்தை மக்கள் கேட்க வர்றாங்க, எவ்வளோங்க இமாம் ஜமாத்தை தொழக்கூடியவர். நம்ம தமிழ் பற்றி என்னன்னாக்க, அது எனக்கு தெரியாதுங்க, அவர் மஜ்தூப் ஆகிட்டார், அவர் நிலை அவர்கிட்டயே இல்லை, அதனால் அவரை பற்றி எனக்கு கேட்காதீங்கட்டாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள், மஜ்தூபா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணாங்க, பையத்து கொடுக்க மாட்டார்கள். மஜ்தூபா உள்ளவங்க பையத்து கொடுக்க மாட்டாங்க. தன் நிலையை தன்னாலேயே சமாளிக்க முடியாத ஒருவர் எப்படி பிறருக்கு பையத்து கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் இவர்கள் எல்லாத்துக்கும் பையத்து கொடுக்குறாங்க,
இல்லாத என்னதாங்க ஆரோக்கிக்கிறாங்க, ஆனால் அவங்க தொழுகை வரதில்லை. இது எப்படிங்க? இது ஏற்றுக்க முடியாது. ஆக ஒரு மனிதனை புனிதப்படுத்தக்கூடியது தொழுகை தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் அடையாளம் காட்டக்கூடியது அவரை தொழுகையாளியா என்று தான் முதல் கேட்கப்படும். அந்த தொழுகையாளியாக இருந்தால்தான் அவருக்கு மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான். இல்லைன்னு சொன்னால் கிடைக்காது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலையும் தொழுக வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்குது. உடம்பு சரியில்லையா நின்று தொழுகும், இல்லையா உட்காந்து தொழுகும், உட்காந்து வழியா படுத்துருகும், வழியா இஷாரா பண்ணி தொழுகும், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகையை விடுவதற்கு நமக்கு எந்த அனுமதி கிடையாது. அந்த தொழுகை நம்மகிட்ட வந்துவிட்டால் இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் அவருக்கு பறக்கச் செய்து அல்லாஹ் தன் பக்கம் அவரை இணைத்து கொள்வான், நல்ல உலகம் மாற்றி விடுவான். அதற்காக வேண்டித்தான் இந்த மஜ்லிஸ் கிடைக்கிறது. அல்லாஹ் இதற்கு நம்முடைய தௌஃபீக் செய்வானாக, அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்வானாக. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸ் ஆரம்பமாக இருக்கிறது. எல்லோரும் ஆரம்பத்தில் 3 சலாவத் ஒதுக்கிங்க. பல்லோட்டி திருமண திக்ர் மஸ்ஜித்.